ஒரு ஆர்டிஸ்ட்டோட தெரப்பி பிளேஸ்க்கு தான் நான் இன்றைக்கி போகிறேன். ஆக்சுவலாக இந்த பிளேஸ்க்கு நான் ரொம்ப நாளாக போகணுன்னு நினச்சிட்ருக்கேன். இன்றைக்கி தான் போகிறேன். கம் லெட்ஸ் கோ. ஸோ அப்படி டக்குன்னு எங்கள் அண்ணா வண்டி எடுத்துகிட்டு நான் கிளம்பி போன பிளேஸ் தான் த ஹிந்துஸ்தான் ட்ரேடிங் கம்பெனி. யூடியூப், இன்ஸ்டாகிராமில் மட்டுமே பார்த்துட்டு இருந்த இந்த ட்ரீம் பிளேஸை ஒரு தடவையாவது நேரில் போய் பார்த்துணுங்கிறதுக்காக தான் போனேன். பட் போன நேரத்துலேருந்து என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருந்தது ஒரே பாட்டு தான். சீரியஸ்லி, எங்கே பார்த்தாலும் பெயிண்ட்டு, எங்கே பார்த்தாலும் ஆர்ட் சப்ளைஸ், எங்கே பார்த்தாலும் கலர்ஃபுல்லாக இருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்படியே செகண்ட் ஃப்ளோர் போய் பார்த்தா சின்ன பசங்களுக்கு தேவையான நிறைய ஆர்ட் சப்ளைஸ் அண்ட் ஆர்ட் கிட்லாம் இருந்தது. அண்ட் இந்த இடத்துல ட்ராயிங் பேப்பர்ஸ்க்கு மட்டுமே தனி செக்ஷன்லாம் இருந்தது. இவ்வளோ கைண்ட்ஸ் ஆஃப் பேப்பர்லாம் அவைலபிளாக இருக்குமான்றதை பார்த்தே நான் ஆச்சரியப்பட்டேன். அண்ட் சார்ட் பேப்பர்ஸ், கலர்ஸ்லாம் நான் இது வரைக்கும் பார்க்காத கலர்ஸ்லலாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ என்ன வேணுமோ, கிராஃப்ட் ஐட்டம்ஸ் வேணுமா, கிராஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. ட்ராயிங் ஐட்டம் வேணுமா, ட்ராயிங் ஐட்டம் இருக்குது. எல்லாமே இங்கே இருக்குது. அண்ட் கேன்வஸ் போர்ட் சைட் போய் பார்த்தா அதுக்கு மேலே ஒரு ஆச்சரியம். இவ்வளோ சைஸஸில் கேன்வஸ் போர்ட்லாம் அவைலபிளாக இருக்காங்கிறது நான் இங்கே தான் வந்து பார்க்குறேன். ஸோ சைஸஸ் மட்டும் கிடையாது, நிறைய ஷேப்ஸில் கூட அவைலபிளாக இருந்தது. இங்கே சின்ன பசங்களுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருந்தது. சின்ன பசங்களெல்லாம் எங்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்கான சப்ளைஸ்லாம் நிறையா இருந்தது. அண்ட் அப்படியே நான் தேர்ட் ஃப்ளோர் போய் பார்த்தா தேர்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாகவே இந்த பவுச்சு, ஆஃபீஸ் ஐட்டம்ஸ் அண்ட் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நிறையா குமிச்சு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஃபைனலி 2 மணி நேரம் செலவு பண்ணதுக்கப்புறம் ஒரு சில பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது என்னென்ன பொருளுங்கிறத நான் நெக்ஸ்ட் ரீலில் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி ஆர்ட் ரிலேட்டட் கான்டென்ட்ஸ் பார்க்குறதுக்கு டக்குன்னு ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.